ஒரு நாள் விவேகானந்தர் கேன்டீன் போகிறாரு சாப்பிட்லான்னு. கையில் ஃபுட்டோட எங்கே உட்காரலாம் அப்படின்னு பார்க்குறாரு. எல்லா டேபிளுமே வந்து ஃபுல்லாகி இருக்குது, எங்கேயுமே இடம் இல்லை. அப்போது ஒரே ஒரு டேபிளில் மட்டும் இடம் இருக்குது. அங்கே உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தா பக்கத்தில் ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு சிடு ப்ரொஃபஸர். அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்டோட விவேகானந்தரை சுத்தமாக பிடிக்காத ப்ரொஃபஸர்னு கூட சொல்லலாம். அப்போது அவர் விவேகானந்தர் யோசிக்கிறாரு அங்கே போய் உட்காரணுமா அப்படின்னு. ஆனால் விவேகானந்தருக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இடமும் இல்லை. ஸோ அங்கே தான் போய் உட்காரணும். அங்கே போய் உட்கார்றாரு. உட்காந்ததும் ப்ரொஃபஸர் வந்து விவேகானந்தரை பார்த்துட்டு பண்ணியும் பறவையும் ஒன்றா உட்காராது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே விவேகானந்தர் வந்து கொஞ்சம் கூட சேட் ஆகாமல் ஓகே சார் நான் பறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது விவேகானந்தர் வந்து அவரை ஒரு பறவையாகவும் ப்ரொஃபஸரை வந்து ஒரு பண்ணையாகவும் நினச்சி பேசிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ப்ரொஃபஸரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து நம்ம யாராச்சும் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாலோ இல்லை ஹர்ட் பண்ணிட்டாலோ அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஹர்ட் பண்ணிக்காத வரைக்கும் யாரும் நம்மளை ஹர்ட் பண்ண